சார சார காற்றே பொங்கி வழிகிறதே சந்தோஷ ஊற்றே. இப்போ சந்தோஷம் உங்கிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படி தானே கேட்குறீங்க? ஹாய் கல்கட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி சாரல் லீவ்ஸ், ஹவு டு க்ரோ சாரல் லீவ்ஸ், புளிச்சக்கீரையை மாடி தோட்டத்தில் வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி அதனுடைய அப்டேட் தான். புளிச்சக்கீரையை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குட்டி டிப்ஸ் தான். வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாடி தோட்டத்தில் நான் வளர்த்துட்ருக்கக்கூடிய புளிச்சக்கீரைகள் தான். பாருங்கள், ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி ஹவு டு க்ரோ சாரல் லீவ்ஸ் இன் டெரஸ் கார்டன் அப்படின்னு ஒரு லாங் வீடியோ நான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த புளிச்சக்கீரைகள் அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது குட்டியாக இருக்கப்போ நம்ம ப்ரூன் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நட்டு வச்சா எவ்வளோ நாளில் முளைக்கும், எப்போ ப்ரூன் பண்ணும் அப்படிங்கிற லாங் வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதனோட அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், அன்னைக்கு நான் நட்ட விதைகள், 2வது முறை நட்ட விதைகள். இவங்க பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தனியாக வந்திருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ப்ரூன் பண்ணி விட்டு அந்த புளிச்சக்கீரையை பாருங்கள். 1 2 3 4 5 கிளைகள் வந்திருக்கு. நம்ம ப்ரூன் பண்ணி விடலை அப்படின்னா புளிச்சக்கீரை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே நேராக வளர்ந்துக்கிட்டே தான் போவாங்க. ஸோ புளிச்சக்கீரைகள் அடர்த்தியாக வளர்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம ப்ரூன் பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா கிளச்சி வந்திருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் வளர்த்தாலும் சரி, தோட்டத்தில் வளர்த்தாலும் சரி, இந்த புளிச்சக்கீரையை ப்ரூன் பண்ணி வளர்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக அதிக மகசூல் எடுக்கலாம். எனக்கு அந்த புளிச்சக்கீரை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு புளிச்சக்கீரைகளையும் நீங்கள் ப்ரூன் பண்ணி வளங்க. இப்போ நான் கொஞ்சமாக திரும்பவும் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புளிச்சக்கீரை தொகையல், கோங்குரா சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செம்மையாக இருக்கும். அந்த புளிச்சக்கீரை துவையலுக்காக நான் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இவங்க திரும்ப கிளைப்பாங்க. ஏம்மா, என்னை ஒத்தையா நீ வளரவே விடமாட்டியாம்மா அப்படின்னு சொல்லி செடி கேட்குற மாதிரியே இருக்கு இல்லைங்களா? நீங்கள் இந்த மாதிரி தனியாக வளர்த்திங்க அப்படின்னா, இவங்க நல்லா கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துட்டு பூக்கள் வச்சு காய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கீரைகள் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக கீரைகள், ஒரு 2 க்ரோ பேக் அதில் நீங்கள் 4 செடி நட்டு வச்சிங்க அப்படின்னாவே உங்கள் வீட்டுக்கு தேவையான கீரைகளை நீங்கள் தொடர்ந்து வருடம் முழுக்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போய் கோங்குரா சட்னி அரைக்கிறேன். கோங்குரா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு தெரியணும்னா கமெண்டில் கேளுங்க. அந்த வீடியோ இன்னொரு நாள் கொடுக்குறேன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே, பை பாய். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.